உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த வக்ர சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும்? அதாவது கடந்த பெயர்ச்சி கர்ம சனி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவகத்தில் இருந்த சனி 11ஆம் இடத்துக்கு மாறி வரும்பொழுது மிக அற்புதமான உங்களுக்கு நல்ல லாப மேன்மையான சனியை பற்றி பேசணும். பழைய வீடியோ பார்க்காத புதிய நேயர்கள்லாம் என்னுடைய சேனலில் வந்திருக்கீங்க ஆயிரக்கணக்கானவங்க. அவங்களாம் சென்ட் பிளேலிஸ்ட்டு ரிஷபராசின்னு சொல்லுங்கள். நான் அனுப்பி விட்றேன். 9842208655 செல் நம்பர். அதே மாதிரி புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம பழசாக அவங்களுக்கு என்ன சொன்னோங்கிறது புரியாமல் இது பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போது இந்த 26/7/2026 10/12/2026 வரைக்கும் வக்ர சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் நிறைய நண்பர்கள் இதையும் நிறைய யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விதங்கள் எங்களுக்கு கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம். என்னை மாதிரி எவ்வளோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இது போடுங்கன்னு நண்பர் சொன்னதுனால நாம் இதை இன்றைக்கி அதை செய்கிறோம். அப்போது விஜயகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஷபராசிக்கு நீங்கள் 10ல் சனி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இருந்ததுங்க சார். 11க்கு வரும்பொழுது அதை விட ஒரு பெனிஃபிட்டபுளாக இருந்துச்சு. நானும் அதுக்குண்டான முயற்சிலாம் எடுக்கிறேன். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இது எல்லாமே சனி கொடுத்தது தான் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே தொழிலையும் மாற்றி விட்டது. நீங்கள் தான் சொன்னீங்க. நல்லா நானும் என்னுடைய வாகனம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் சொன்னார். இப்போ மறுபடியும் 10க்கு போகும்பொழுது என்ன ஆகும்? இப்போ நம்ம வெளிநாட்டுக்காக நம்ம பணத்தை கட்டி இருக்கக்கூடியவர்கள், பொதுவாக சொல்கிறேன், அல்லது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக தயாராக இருக்கக்கூடியவர், அன்றைக்கி ஒருத்தர் ஒரு வேலைக்காக வேண்டி, அது எந்த வேலைன்னு நான் சொல்லக்கூடாது, வேலைக்காக நான் பணத்தை கட்டினேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி, இது வரைக்கும் அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக இப்படியெல்லாம் 10ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுது செய்தொழில், இந்த வேலை செய்த இடத்துல பிரச்சனைகள்லாம் இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஒரு நல்ல க்ரீன் சிக்னல் தெரியுதுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுங்கிறத முதல்ல பாருங்கள். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ராகு அல்லது குரு அல்லது சனியினுடைய திசை போய்கிட்டுருக்கும். அது உங்கள் லக்ன ரீதியாக ஒரு நல்ல அற்புதமான இடத்துல இருக்கே அப்படின்னா நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. இந்த வக்ர கிரக சனிப்பெயர்ச்சி வீடியோ எல்லாம் தட்டி விட்ருங்க, பார்க்காதீங்க. அதனால தான் இங்கே திசாபுத்தி நான் எழுதியிருக்கேன். நம்ம நம்மளை வழிநடத்துவது திசாபுத்தி. வழியில் ஒரு பயணத்தடங்கள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. டயர் பஞ்சராகி நிற்கும் பொழுது அப்படியே கோச்சார் ரீதியாக பக்கத்தில் எங்கேயாவது யாராவது வீடு இருக்கா, அவங்கள்ட்ட ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்குறது தான். ஆக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு சிறு வயசில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 30 வரைக்கும் ராகு போகும். 30லேருந்து 46 குரு போகும். 46லேருந்து 56 65 வரைக்கும் சனி போயிட்டுருக்கு. என் லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் நல்ல இடத்தில் நிற்கிறது. உதாரணமாக குரு திசை, அவன் மீன லக்னம், லக்னாதிபதி திசை. அடுத்தது சனி லாபாதிபதி ப்ளஸ் விரயம், லாபத்தை கொடுத்து விரயம். இதெல்லாம் நடக்கிறவங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காதீங்க. பார்த்து உங்களை குழப்பி விட்ருவாங்க, பயமுறுத்தி விட்ருவாங்க, சரிங்களா? அப்போ நம்ம லக்ன ரீதியாக மிருகசீரிட நட்சத்திரம் குரு திசை கிட்டத்தட்ட ஒரு 22லேருந்து 38 வரைக்கும் குரு திசை போயிட்டுருக்கும். அடுத்தது சனி திசை போகும். சனி உங்கள் லக்னம் துலாம் லக்னமாக இருந்ததுன்னா, அதே கன்னியா லக்னமாக இருந்ததுன்னா யோகாதிபதியினுடைய திசை. அப்போ நீங்கள் இந்த சனி பயிற்சி பலன்கள்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7.5 சனி வரும், அதையும் பார்க்காதீங்க. அதன்படிலாம் நடக்காது. உங்கள் லக்ன ரீதியாக நல்ல திசை போயிட்டுருக்குன்னா கோட்சாரத்தை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது மனம் சார்ந்த விஷயம். ஒரு ஜோதிடர் ஒரு பாட்டு யூடியூப்பில் மூஞ்சி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாரோ என் நண்பர் தான் காட்டுவார். மூஞ்சி தெரியல, நீங்கள் இப்படி ஆக போகிறீங்க, அதாக போகிறீங்க, இந்த சாமியை போய் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய கோடி கோடியாக வருங்கிறதெல்லாம் ஒரு ஹம்பக் மாதிரி, அந்த ஃபேக்காக அதெல்லாம் பார்க்காதீங்க. டிஆர்பி 500 பேர் பார்த்தாலும் சந்தோஷம், அதில் 5 பேர் என்னுடைய வாடிக்கையாளராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் சனிப்பெயர்ச்சி 10ஆம் இடத்துல பழையபடிக்கு போகும்பொழுது ஏற்கனவே இப்போ புதிதாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நீங்கள் தொய்வு இல்லாமல் அந்த முயற்சியை தொடரணும். வேலைக்கு ட்ரை பண்ணவங்களாக இருக்கட்டும்,
புதிய வேலை கிடைக்காம தவிச்சு இப்போ ஒரு வேலை கிடைச்சவங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம புதுசா இப்போ தான் வெளிநாட்டுக்கு போறோங்க சார், அதுக்கெல்லாம் பணம் கட்டியாச்சு, ரெடி ஆயிடுச்சுங்கிறவங்க இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு 4 1/2 மாதம் கேப் விழும். அத பத்தி அஞ்சாதீங்க. அல்லது இந்த 4 1/2 மாதத்துல பணம் கட்டாதீங்க. 4 1/2 மாதம் கழிச்சு கட்டுங்க. நான் சொல்றது புரியுதா? ஏற்கனவே கட்டியிருந்தால் தாமதமாகும். டிசம்பருக்கு மேல தான். இனி கட்டப் போகலாமான்னு கேட்குறவங்க டிசம்பர் கழிச்சு ஜனவரியில கட்டுங்க. அதே மாதிரி பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு அன்னைக்கு ரிஜெக்டடுங்கிறார். அதாவது பணம் கட்டிட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு. ரிஷபராசி. இப்போ திடீர்னு அங்கே உள்ள ஏதோ பிரச்சனையாகி ரிஜெக்டட். கிட்டத்தட்ட 10,00,000க்கு மேலே செலவு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன ஆகி போச்சு, கரெக்டாக குரு 10ஆம் இடத்துல சனி 10க்கு வரும்பொழுது இப்போ ரிஜெக்டட். கரெக்டாக அந்த ஜூலை மாதம் லாஸ்ட். இன்றைக்கி ஜூலை வந்து 26ஆம் தேதி. அவர் வந்து இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி கூப்பிட்றாரு இந்த மாதிரிங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னொரு 4 4 1/2 மாதம் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வேலைக்கு வந்து நம்ம கிடைச்ச வேலை வந்து திடீர்னு நமக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க சார், வேலை வந்து இப்போ நீங்கள் முடியாதுன்ட்டாங்கங்கிறாரு. அது இவங்க எல்லாமே வேலைக்காக, படிப்புக்காக, பிஆர் அப்ளை பண்ணுறதுக்காக, அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்காக, அதுக்காக அரசு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்காக, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சொந்தமாக தொழில் மறுபடியும் ஏற்கனவே இப்போ தான் ஆரம்பித்தோம். அது மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜனவரி பிறந்து ஆரம்பித்தோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ அது டல் ஆகுமாங்கிறவங்க வரக்கூடிய 4 1/2 வருஷத்துக்கு நீங்கள் இன்னமும் உரம் போட வேண்டியிருக்கும். உங்களுடைய நீங்கள் இதெல்லாம் யாருக்கு இந்த பலன்கள்லாம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்தில் பிறந்து உங்களுக்கு ஒரு ராகுவே நல்ல இடத்துல இருந்து நல்ல ராகு திசை நடந்தாலும், அதே ரோகிணிக்கு குரு சனிலாம் நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தாலும், அதே மிருகசீரிடத்துக்கு சனி புதனெல்லாம் உங்கள் லக்னத்திற்கு நல்ல இடத்துல இருந்து நடந்தாலும் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த 4 1/2 மாதங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, எனக்கு இது பாதிக்குமா, இது மறுபடியும் கர்மச்சனி என்று சொல்கிறார்களே, இது தொழிலை பாதிக்குமா, வேலையை பாதிக்குமா, நஷ்டங்கள் ஏற்படுமா, தொழிலில் சோதனைகள் வருமா, அல்லது என்னுடைய திசாபுத்தி என்னை காப்பாற்றுமா என்பதை அறிந்து அதன் பிறகு நோ இஷ்யூ. உதாரணமாக உங்களுடைய லக்னம் கன்னியா லக்னம், 5 குடையவன் சனி திசை. சனி திசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு. புதன் உங்களுக்கு லக்னாதிபதி. கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம் சனி திசை, மிருகசீரிடம் சனி திசை. கார்த்திகைக்கு இப்போ வராது. உதாரணமாக கார்த்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, சந்திரன் 13, 20 to 38 ராகு, 38லேருந்து 48, கிட்டத்தட்ட 54 வயசுக்கு மேலே சனி வரும். அப்படி உள்ளவங்களாம் இருந்தாலும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன். சந்திரன் 5, செவ்வாய் 12, ராகு 30, அதுக்கப்புறம் எனக்கு குரு 46 வயசு. இப்போ எனக்கு சனி திசை போயிட்டுருக்கிறதாக இருக்கக்கூடியவர்கள். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் 3 வயசு, 18 3 21 ராகு, 21லேருந்து 31 6 37 குரு, 37லேருந்து 47 56 வரைக்கும் எனக்கு சனி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கன்னியா லக்னம். அப்படி இல்லைன்னா துலாம் லக்னம். உங்களுக்கு லக்னத்துக்கு 5 குடையவன் கன்னிக்கு சனி, துலாமுக்கு சனி 5 குடையவன். இவர் 2 பேருக்குமே புதன் புத்தி நடக்குது. புதன், இந்த புதன் யாருன்னா அவருக்கு லக்னாதிபதி, இன்னொருத்தருக்கு பாக்கியாதிபதி. முடிஞ்சதா? அப்போ சனி திசையில் புதன் புத்தி துலாம் லக்னமாக இருந்து, ரிஷப லக்னமாக இருந்து, மிதுன லக்னமாக இருந்து, கன்னி லக்னமாக இருந்தவர்கள் இந்த நால்வருக்கும் சனி திசையில் புதன் புத்தியில் தான் மிகச்சிறந்த உயர்வு கிடைக்கும். பொறுப்பாக பொறுமையாக உங்களுக்கு விளக்கமாக சொன்னா இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய 70 கோடி பேர் வந்து ரிஷபராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நடக்க வாய்ப்பில்லை. பலன்கள் அவரவருடைய திசைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். திசை என்பது அவர் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து நம்ம எடுக்கணும். அப்போ நீங்கள் எங்கே ஜாதகம் பார்க்க போனாலும் எனக்கு என்ன திசா புத்தி நடக்குது. ஏன்னா வக்ர பயிற்சியா ரிஷபராசிக்காரர்களே எச்சரிக்கை, இந்த 4 1/2 மாதம் எச்சரிக்கைன்னு பயமுறுத்தி விட்டு போயிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு விட்டா நீங்கள் பாட்டுக்கு அழகாக கார் ஓட்டிகிட்டு போவீங்க. இவங்க எச்சரிக்கை பண்ணுறதுலே பயந்துருவீங்க. அதனால் நல்ல திசையும் புத்தியும் இணையும் பொழுது கோட்சாரத்தை வேகமாக ஒரு ஓரமாக எடுத்து ஒதுக்கி வைத்து விட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்கள்
நேர காலங்கள் கெட்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி வேலைக்காகவும் படிப்புக்காகவும் பிஆருக்காகவும் மாற்றத்திற்காகவும் வேலையில் மாற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ப்ரமோஷன் பதவி உயர்வுக்காகவும் காத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு திசாபுத்தி நன்றாக இருந்தால் மூமெண்ட்ஸ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. திசையும் புத்தியும் கெட்டு இருந்தால் வரக்கூடிய 4.5 மாதங்கள், அதாவது 26/7/2026 10/12/2026 வரைக்கும் அமைதியாக வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். சார் இப்போ நான் வேலையை விட்டு இப்போ நின்றுட்டு வேறு வேலை பார்க்கலாமா, அல்ல வேலையில் இருந்துக்கிட்டே நான் வேறு வேலை பார்க்கலாமான்னு நேற்று ஒருத்தர் கேட்குறாரு. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நான் ரொம்ப நேர்மையானவன், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ரிஷபம். சார் நான் என்ன சொன்னேன், இப்போ இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, நீங்கள் என்னுடைய பழைய வாடிக்கையாளர், அவருக்காக தான் அந்த வீடியோவே போட்டோம். நீங்கள் 12 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் திடீர்னு போகாதீங்க. இதுதான் சமய சந்தர்ப்பங்கள்னு பேர். அதாவது வக்ர கிரக பயிற்சியில் முழுமையான பலன்களை எடுக்க முடியாது. வக்ரமாகி ரிவர்ஸில் போகும்பொழுது திடீரென்று நிலச்சரிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே நின்றுட்டு இருந்தவங்க தானே கீழே அடிபடுறாங்க. திடீரென்று எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவம். சார் வேலையை விட்டு கொஞ்சம் தூக்கிடுவாங்களாட்டிருக்கு, நிறைய பேர் ஆள் குறைப்பு பண்ணுறாங்க, அதுதானே. அப்போ இந்த ஆள் குறைப்பில் வயதும் அனுபவமும் உங்களுக்கு இப்போ எல்லாம் யங்கர்ஸ் உள்ளே வர்றதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வயசில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு திசாபுத்தியும் கெட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு வேலை தேடுறதுக்கு போவீங்க. நான் என்ன சொல்கிறேன், இருக்கும் வேலையை விட்டு விடாதீர்கள். அவனாக போச்சோன்னா பிரச்சனையே இல்லை, நீ ரிஜெக்டட், வெளியில் போ அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஆலயம் சார் சொன்னது கரெக்டுன்றவீங்க. ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜியில் நல்லா நான் ஒரு பிஹெச்டி பண்ணிவிட்டு சும்மா எடுத்தவங்க எடுத்தோன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம எவ்வளோ பார்த்த வகையில் உங்களுக்கு இந்த சூழலில், இன்றைய சூழலில் வேலையில் கொஞ்சம் மாற்றம் வர்ற மாதிரி தெரியுதுங்க சார் அப்படின்னா வேறு பக்கம் ரெஸ்யூம் கொடுத்து வைங்க. வேலையை விட்டுட்டு தேடாதீங்க. மாதம் வருமானம் கம்மியாகி போயிடும். சார் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, காதை மூடிக்கோங்க. நான் நல்ல எஃபோர்ட் போடுறேன் சார், அது அதுக்குண்டான ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அங்கீகாரம் கிடைக்கவில்லை, கவலையே படாதீங்க. அவர் யார் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காது? உங்கள் வேலையை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி மாடாய் உழைக்கக்கூடியவர்களும் எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. அதனால் வரக்கூடிய 4.5 மாதங்கள் இந்த டிசம்பர் 2 வரைக்கும், அதாவது 10/12/2026 வரைக்கும் தயவுசெய்து ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஜாதகத்தில் உங்களுடைய திசாபுத்தியை பார்த்துவிட்டு அது நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்கிட்ட கேளுங்க. சார் ரைட், இந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ப்ராக்டிக்கலாக பாருங்கள், வெற்றி நிச்சயம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.